இது வரைக்கும் எந்த சீசன்லயும் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா பார்வதி இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கானா வினோதா இல்ல பார்வதியா இவங்க ரெண்டு பேர்ல யாரு டைட்டில் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சுச்சுவேஷன் இருக்கு. என்ன ப்ரோ பார்வதிக்கெல்லாம் ஓட்டு போட்டு டைட்டில் வின்னர் ஆகிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஓட்டுல லீடிங் அவங்க தான், டாப்ல அவங்க தான் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நேற்று நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கான சப்போர்ட் வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை வச்சு பயங்கரமாக கவுண்டர் கொடுத்துருந்தாரு, ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ வரக்கூடிய போன வாரம் அப்புறம் இந்த வாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபன் கவுண்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. எப்போ திவாகர் வெளியே போனாரோ அப்பயே அவருக்கான மவுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ ஆதிரியை வச்சு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஓகே இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் கேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு தெரியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டைட்டில் வின்னர் காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன ப்ரோ சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா டீடைல்டாக சொல்றேன். ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் டைட்டில் வின்னர் யாரு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகல, கரெக்ட்டுங்களா? ஆனால் ஓட்டிங் பேசிஸில் யார் அதிகமாக இருக்காங்க அதை பொறுத்து மக்கள் சப்போர்ட்டிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் யாரை பற்றினா அதிக டாக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஆர் ஒர்க் எல்லாருக்கும் பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். ஓகேங்களா, பார்வதி கானா வினோத் எல்லாருக்குமே பிஆர் டீம் செட் பண்ணி வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த சீசன் இல்லாத அளவுக்கு எல்லாருமே பிஆர் வச்சிருக்காங்க. ஸோ இவன் வச்சிருக்கான் இவன் வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. ஒட்டுமொத்த பேரும் ஸ்ட்ராங்கான பிஆர் டீம் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுலேயும் வியானெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம், அது ஒரு பக்கம் விட்டு அதை விட்டு தெலுங்க. இப்போ அந்த ஓட்டிங் பேசிஸில் சொன்னல, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி லீடிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி கானா வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து அள்ளி கொட்டுறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அது மறுக்கலாம் முடியாது. ஆனால் விஷயம் என்னன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக கானா வினோத் ஷோலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஷோலே பெருசாக இருக்க மாட்டாரு. அங்கங்கே வந்து ஃபன் கவுண்டர் அது பண்ணுறாரே தவிர மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேமை வந்து கொண்டு போகிறாரா அப்படின்னு பார்த்தா கொண்டு போகல. ஸோ அதனாலேயே மக்கள் எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் ஒருவேளை பார்வதி பக்கம் திருப்புறாங்களோ, பார்வதியை பிடிச்சி சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிடிச்சி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. எப்படி இருக்குன்னா ஓகே மற்ற எவனுமே கேம் விளையாடாததுக்கு பார்வதியாவது கேம் விளையாடுறாங்களா, அதனால பார்வதி நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்க முடியுது. ப்ரோ எவ்வளோ பேர் மிச்சர் சாப்பிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க, ஒரு டாஸ்க் கொடுத்தா ஏன் விளையாடணும் எதுக்கு விளையாடனே தெரியல, அட்லீஸ்ட் பார்வதியாவது கேம் விளையாடுறாங்களா அதனால பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் கொடுறாங்க. என்னடா இது புதுசா இருக்கு, புதுவிதமாக ஒரு நூதனமான டைட்டில் வினரா இருப்பாங்களோ பார்வதி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இப்போதைக்கு சப்போர்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தால. ஸோ விஜய் டிவி என்ன பண்றாங்க, இதை உடைக்கணும், பார்வதிக்கான சப்போர்ட் கொஞ்சம் உடைக்கணும் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்றாங்களான்னு தெரியல, இல்ல கேமை டோட்டலாக மாற்றணுன்ற ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களான்னு தெரியல. இப்போ அன்சீன் ப்ரோமோ ஒன்று போடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி கமுர்தினை திட்டினாங்கல்ல, அதாவது இந்த மாதிரி அவன் தொடர்றது வந்து எனக்கு ஒரு அன்வான்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை எடுத்து இப்போ போடுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன இது சரியில்லையே, திடீர்னு அந்த வீடியோ இதுக்கு இப்போ இது பண்றானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. ஸோ ஒருவேளை ஆதிரியை உள்ள போறாங்களே, ஆதிரியை வச்சு பார்வதி கமுர்தீன் அரோரா இவங்க 3 பேருக்குள்ள ஒரு கேம் போதுல, அதை வந்து பயங்கரமாக உடைக்க போறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து ஆதிரியை உள்ள அனுப்புறது சும்மா அனுப்பல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆதிரியை வச்சு பயங்கரமான எப்படி சொல்லி கில்லாடியான வேலைலாம் இவங்க பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, கிளீனா ஸ்கிரிப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து வயல் கடை போடுறீங்க, 56வது நாள் போறீங்க, போகும்போது நாங்கள் சொல்ற எல்லாத்தையும் பண்ணதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பக்கவா ஸ்கிரிப்ட் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி கமுர்தீன் இவங்களுக்குள்ள ஒன்று போதில்ல, அதை வந்து பயங்கரமா பிரேக் பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இது பிரேக் பண்றதுனால யாருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி தான் நல்லது. இதை வந்து பிரேக் ஆச்சுன்னா கமுர்தீனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒன்று போதில்ல, அது வந்து பிரேக் ஆச்சு, இல்லை இதுக்கப்புறம் நான் கேம் மட்டும் தான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி விலகி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ அந்த பிரச்சனை முடிஞ்சாலே அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல் கேம்ல போயிடும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்றேன், வரும்னு சொல்ல. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதை தக்க வச்சுக்கிறது பார்வதி கிட்ட தான் இருக்கு. ஏன்னா பார்வதி கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயத்தை மாத்திக்கிட்டே வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை விடுவாங்க அதிகமா, இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா பிரச்சனையிலும் போவாங்க, சும்மா பிரச்சனை வலிப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா பார்வதி கிட்ட வந்து வருது பாத்தீங்களா பிரச்சனை, அந்த பிரச்சனையை மட்டும் வலிக்கிறாங்க. ஸோ 2 டிஃபரன்ஸ் இருக்கா. ஸோ அதுதான் இப்போ என்னால் கிளியரா பார்க்க முடியுது. அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா மொத்த பேர் பார்வதி டார்கெட் பண்றாங்க, இவங்க வர பிரச்சனையை மட்டும் ஹேண்டில் பண்றாங்க, பெருசா இவங்க எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா ஓகே இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பெரிய அவங்களுக்குன்னு கூட ஒரு சப்போர்ட் இல்லை. அதனால வந்து அவங்களுக்கு வர பிரச்சனையை மட்டும் ஹேண்டில் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு சிம்பத்தி வருது. ஓகே என்னடா எல்லாரும் போட்டு பார்வதி இந்த அடி அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தி வருது. அதுவும் லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாரை சொல்லுவேன்னா இந்த விக்கல்ஸ்னு ஒரு நக்கல்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த நக்கல்ஸ் எங்க பார்வதிலாம் பார்த்தீங்கன்னா 60-70 நாள் வெளியே போகிற ஆளுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படியே நார்மலாக கேம் ஆடிட்டு இருந்தாலே ஒரு 70வது நாள் பார்வதி வெளியே அமைச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது அவங்க நிலைமை. திடீர்னு இந்த அளவுக்கு வந்து
மேசிவான சப்போர்ட் வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்குது. எங்க பார்வதி எப்படி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க, திடீர்னு எப்படி இவ்வளவு சப்போர்ட் வந்தது அப்படின்ற ஒரு டவுட்டும் வருதுல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அப்போ மக்கள் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே இப்போ வரைக்கும் அந்த டைட்டில் வின்னர் யாரும் டிசைட் ஆகாததுனால ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா மக்களோட சப்போர்ட்டை வந்து மாத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் பார்வதியை கழுவி ஊத்திட்டு இருந்தவங்க இந்த அளவுக்கு ஓட்டு போறேன்னா மேபி சப்போர்ட்டை மாத்திருக்காங்கன்னு தோணுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ஆதிரை வச்சு கேமை கண்டிப்பாக சேனல் வந்து உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க யாரோட கேம் பிளே உடைச்சி எப்படி மாற்ற போறாங்க அப்படின்றத பொறுத்து டைட்டில் வின்னர் வந்து யாரு, அதாவது சேனல் சைட்லேருந்து யாரை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ மேக்ஸிமம் அதை புஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த இடத்துல சபரி வரமாட்டாங்களா, கனி வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா இவனுங்க அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் கேம் விளையாடினா தான் அவங்கள டைட்டில் வின்னராக மக்கள் பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களை டைட்டில் வின்னராகவே பார்க்கல. நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு கிளியராக ஒரு அவுட்புட் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் பார்வதி வந்துருவாங்க, கமருதீன் வந்துருவாங்க. சரி, கமருதீன் பாருங்க, கானா வினோத் கம்பல்சரி நாமினேஷன் வந்துருவார். ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கானா வினோத் ஏன் 3 வாரம் நாமினேட் பண்ணல அப்படின்ற மாதிரி மொட்டை கட்டி ஜாசி வந்துருச்சுல. ஸோ கண்டிப்பாக கானா வினோத் நாமினேஷனுக்கு வருவார். அப்போ தெரிஞ்சிருங்க, கிளியர் அவுட்புட் அப்போ கிடைக்கும். பார்வதியா கானா வினோத்தா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கிளியராக அப்போ தான் தெரியும். ஏன்னா ஓட்டிங் பேசிஸில் இவங்களுக்கு தான் ஓட்டு லீடிங்கில் இருக்குது, பார்வதிக்கு தான் லீடிங்கில் இருக்குது அப்படின்னா வேற வழியே இல்லை. நம்ம எல்லாம் அந்த ஒரு விஷயத்தை பார்க்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நான் ஒன்றும் பார்வதி வாங்கவே கூடாது கப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. மேபி அவங்க கேம் பிளே இதுக்கப்புறம் சூப்பராக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க டிசர்விங்கான ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்கேன் நான், கப்பு எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் எப்படி சொல்ல, அவங்க ஒரு மாதிரி கன்னிங்கான ஒரு கேம் ஆடுறாங்களா, அதெல்லாம் அதுக்கு முதல்ல கட் பண்ணணும். மக்கள் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் ஃபர்ஸ்ட் விஷயம் சிம்பத்தி. விக்கல் விக்ரம், கனி எல்லாருமே சேர்ந்து பார்வதியை டார்கெட் பண்ணுறதுனால ஒரு சிம்பத்தி ஒன்று வருது. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓரளவுக்கு வந்து கேம் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ கானா வினோத்துக்கு சூப்பரா சப்போர்ட் வந்து அது குறைஞ்சது காரணமே என்னன்னா, அவர் வந்து கேமை பார்க்க மாட்டாரோ, இந்த கேம்ல எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்காம ஓரளவுக்கு கவுண்டர் போறதுல மட்டுமே மும்முரமா இருக்காரு. அந்த கவுண்டரும் பார்த்தீங்கன்னா பெருசா எடுபடல. ஏன்னா அங்க கவுண்டர் வாங்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை, ரிசீவ் பண்ணல யாராவது. இப்போ தர்பீஸ் இருக்கும்போது தர்பீஸை போட்டு அடின்னு அடிச்சு நவுத்திட்டு இருந்தாரு. இவருக்கும் ஃபன்னா இருந்தது, அதுவும் நம்மளுக்கும் பார்க்கறதுக்கு ஓகே கானா வினோத் எங்கேஜிக்காக வச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன ஆகுது, அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால கானா வினோத்தால பெருசாக ஃபன் கவுண்டர் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதனால லாஸ்ட் 2 வீக்ஸாக ஒரு கிராஃப் இறங்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக போகுது அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இதுக்கு நிலவரப்படி பார்வதி, கானா வினோத் இவங்க 2 பேர் தான் ஆக்சுவலாக டாப்பில் இருக்காங்க சப்போர்ட் பேசிஸில். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்தால் ஓகே டைட்டில் வினரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு பார்வதி வரக்கூடாது, கானா வினோத் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை 2 பேருமே வர வேணாம், அதை பார்க்கலாம், இன்னும் கேம் போட்டோம், போக யார் டஃப்பான பிளேயரும் அவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதா? எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் வைல்ட் கார்டு என்ட்ரி அதிகமாக உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆதிரே தான் கடைசி சான்ஸ் இந்த கேமை வந்து மாற்றி விடுறதுக்கு. கடைசியாக சேனல் இறக்கின ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஆதிரி தான். ஸோ யாரோட கேமை எப்படி மாற்ற போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் கேம் வந்து எப்படி கொண்டு போறாங்க, டைட்டில் வின்னர் யாரா இருக்க போறாங்க அப்படின்றத டிசைட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பயங்கரமான சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா டைட்டில் வின்னர் பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்டே ரொம்ப கம்மி தான். ஆதிரைக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம டவுட் வரும்ல, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆதிரி எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்குலாம் கொண்டு போறதுக்கு சேனலும் எனக்கு தெரிஞ்சு விரும்பாது. பிளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் இல்லை. ஏன்னா மக்களே திட்டிட்டு தான் போயிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் இருக்காது. அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கேமை மாத்துறதுக்கு இப்போ பார்வதி கேம் பிளே, கமருதீன் கேம் பிளே, இந்த மாதிரி எஃப்ஜே வியானா இவங்களோட கேம் பிளே எல்லாம் அடிச்சு நொறுக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2 வாரத்தை கொண்டு போகிறதுக்கு தான் இது ஆதிரை உள்ளே இறங்கினாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க டைட்டில் வின்னருக்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு ஆதிரே மக்கள் பார்க்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போதைக்கு 2 பேர் கானா வினோத், பார்வதி. ஸோ இந்த 2 பேர் டாப்ல இருக்காங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தர் சூஸ் பண்ணும் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.